ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிகல் 51A அடிப்படை கடமைகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு உருவாக்கும் போது அடிப்படை கடமைகள் சேர்க்கவில்லை. 1976 42வது சட்ட திருத்தம் மூலம் தாங்க அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க. இது அடிப்படை கடமைகள் பரிந்துரைத்த கமிட்டி ஸ்வரன் சிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆர்டிகளுடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். விதி 51A ஃபார் ஆந்தம் ஞாபகம் வச்சுங்க. அரசியலமைப்பையும் அதன் இலக்குகளையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மரியாதையும் செய்ய வேண்டும். ஏ ஃபார் ஆந்தம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறோம் பி ஃபார் பகத்சிங்னு ஞாபகம் வச்சுங்க. விடுதலை போராட்டத்தில் உந்துதல் அளித்த உயரிய இலக்குகளை பின்பற்ற வேண்டும். ஃப்ரீடம் ஃபைட்டரையும் நம்ம மதிக்கணும்னு சொல்லி 51A பியில் சொல்லியிருப்பாங்க. அதே 51A சி கம்பைன் நம்ம வச்சுங்க. இந்தியாவின் இறையாட்சி ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். 3 சொல்லியிருப்பாங்க. இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதுதான் 51A சி. அது 54 அதுக்கப்புறம் டி பார்க்கணும். டியில் டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுங்க. தேசத்தை பாதுகாத்தலும் தேவைப்படும் போது தேசிய சேவையில் ஈடுபட்டலும். இ பெண்களை பார்த்து ஈன்னு சொல்லக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதுதான் போட்டிருப்பாங்க. மத மொழி பிராந்திய வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமை வளர்த்தல் வேண்டும். பெண்களின் மரியாதை இழைக்கும் பழக்கங்களை விளக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எஃப்னா ஃபெஸ்டிவல் ஞாபகம் வச்சுங்க. ஃபெஸ்டிவல்னால் நமது ஒருங்கிணைந்த பண்பாடு பாரம்பரியமாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. பாரம்பரியம் மதித்து பாதுகாத்தல் தான் எஃப். அதே மாதிரி ஜி ஃபார் க்ரீன் ஞாபகம் வச்சுங்க. இயற்கை சூழலையும் உயிரினங்களையும் கருணையுடன் பாதுகாத்தல் தான் ஜி. அதே ஜிக்கு அப்புறம் ஹெச் ஃபார் ஹார்லிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சும்மா சொல்லுவோம்ல, ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா தான் நல்லா மூளை வேலை செய்யணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அறிவியல் மனப்பாங்கு மனித நேயம் ஆராய்ச்சி உணர்வு சீர்திருத்தம் பாவனை வளர்த்தல் இதெல்லாம் 51 ஹெச்சில். அதேமாதிரி ஐ ஃபார் இதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம சொத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறை விலகல். அதே மாதிரி ஜே ஃபார் ஜங்கல் ஞாபகம் வச்சுங்க. தனிப்பட்டும் கூட்ட நிலைகளும் சிறப்பிற்காக முயற்சி செய்யணும். நம்முடைய இது நம்ம நாட்டை உயர்த்தணும். தனியாகவும் ஃபஸ்ட்டும் ஒரு டீமாகவும் உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுனா ஜங்கல் அளவு உயர்த்தணும்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கே ஃபார் கல்வி இதுதான் கொண்டு வந்தாங்க. 11வது அடிப்படை கடமையாக கொண்டு வந்தது தான் இது. பெற்றோருக்காகவோ பாதுகாவலருக்காகவோ இருப்பவர் 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல்.